இந்த யூதர்களுடைய பூர்வீகம் எது? அவர்கள் ஆரம்பத்தில் எங்கிருந்து வந்தார்கள்? தற்பொழுது ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் பூமி தான் அவர்களுடைய ஆரம்ப பூமியாக இருந்ததா? இதை பற்றி தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. கண்ணியமானவர்களே, தொடர்ச்சியாக யூதர்களை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே ஒரு பதிவில், கடைசி பதிவில் யூதர்களுடைய வழித்தோன்றல் என்ன, அவர்கள் யார், எங்கிருந்து அவர்களுடைய உருவாக்கம் ஆரம்பித்தது என்பதை பற்றி தெளிவாக பேசியிருந்தேன். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை நான் ஸ்கிரீனில் தருகிறேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை, உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்றைய பதிவில் இந்த யூதர்களுடைய பூர்வீகம் எது, இவர்கள் ஆரம்பத்தில் எந்த இடத்தில் வசித்தார்கள், தற்பொழுது பலஸ்தீனுடைய பூமியை ஆக்கிரமித்து கொண்டு இது நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடம் என்று அவர்கள் கங்கண கட்டி திரிந்து கொண்டிருக்கிறார்களே, சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையிலே அவர்களுடைய மூதாதையர்கள் வாழ்ந்த இடமா, அல்லது அந்த பலஸ்தீனிய மக்களுடைய பூமியை ஆக்கிரமித்து இவர்கள் பொய் வதந்தியை கிளப்பிக் கொண்டு இருக்கிறார்களா என்பதை பற்றி தான் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, யூதர்களுடைய வழித்தோன்றல் தெரியும். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகத்தான் யூதர்களுடைய பரம்பரை வழித்தோன்றல் ஆரம்பிக்கிறது. கடைசி பதிவில் ஒரு விடயத்தை நான் தவறுதலாக கூறிவிட்டேன். அது என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகன் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக நான் தவறுதலாக கூறிவிட்டேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சரியான கருத்து என்னவென்றால், முதல் மகன், மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தங்களுடைய தஃப்சீரிலே இதை பற்றி குறிப்பிடுகிறார்கள். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 86வது வயதில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 99வது வயதில், இன்னொரு ரிவாயத்தில் 120 என்று வருகிறது, இந்த வயதில் இருக்கும் பொழுது தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள். மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இது தான் உண்மையான நிலவரம். கண்ணியமானவர்களே, இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் இருந்து தான் இந்த யூதர்களுடைய உருவாக்கம் ஆரம்பிக்கிறது. கடைசி பதிவில் இதை பற்றி தெளிவாக பேசியிருந்தேன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜத்துல் யஹூத், யூதர்களுடைய பாட்டன், யூதர்களுடைய தந்தை என்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மனைவி லிஆ பின்த் லாபானின் மூலமாக பிறந்த ஒரு ஆண் குழந்தை தான் யஹூதா. இந்த யஹூதாவுடைய வழித்தோன்றலில் இருந்து தான் யூதர்கள் வர ஆரம்பிக்கிறார்கள். யூதர்களுடைய உருவாக்கம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகள். இவர்களுக்கு தான் பனு இஸ்ராயேல், இஸ்ராயேலுடைய ஆண் மக்கள், பனு இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படும். இந்த யூதர்களுடைய, அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்கள் ஆரம்பத்தில் எங்கே வாழ்ந்தார்கள் என்று பார்த்தால், கண்ணியமானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உட்பட அவர்களுடைய குடும்பம் ஆரம்பத்தில் கன்ஆன் என்ற இடத்தில் வசித்தார்கள். தெளிவாக வரலாறுகள் இதை பற்றி குறிப்பிடுகின்றன. கன்ஆன் என்ற இடம் தற்பொழுது எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், ஜிவாரி மிஸ்ர், மிஸ்ர் ஈஜிப்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்த ஒரு ஊர் தான் கன்ஆன். இது தான் யூதர்களுடைய பூர்வீகமே தவிர தற்பொழுது பலஸ்தீனை அவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு நம்முடைய பூர்வீகம் என்று சொல்வதில் எந்த உண்மையும் கிடையாது, எந்த நியாயமும் கிடையாது. இவர்கள் ஆரம்பத்தில் வாழ்ந்த இடம் கன்ஆன். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு நீண்ட சம்பவம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமை கொண்டு கிணற்றிலே வீசுகிறார்கள். பிறகு ஈஜிப்டுக்கு அந்த வியாபார கூட்டம், சூரா யூசுஃபில் இதை பற்றி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அந்த வியாபார கூட்டம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை
எடுத்துக்கொண்டு ஈஜிப்டுக்கு போகிறார்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈஜிப்டுடைய மிஸ்ருடைய களஞ்சிய அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மாற்றுகிறான். பிறகு பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. கன்ஆனில் இருந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் கூட பிறந்த சகோதரன் புன்யாமீன், கிறிஸ்தவர்கள் பைபிளில் பெஞ்சமின் என்று கூறுவார்களே, இந்த புன்யாமீனையும் அழைத்து கொண்டு 10 சகோதரர்கள் ஈஜிப்டுக்கு வருகிறார்கள், உதவி கோருகிறார்கள். இவர்களை அடையாளம் கண்டு கொண்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய சகோதரர்கள் தான் என்பதை விளங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட சரித்திரம். கடைசியில் இவர்கள் தான் யூசுப் என்பதை அந்த சகோதரர்கள் விளங்கிக் கொண்டவுடன், நாம் செய்த தவறுக்காக உங்களிடத்திலே மன்னிப்பு கோருகிறோம் என்று சொன்ன நேரத்திலே, லா தஸ்ரீப அலைக்கும் உலூம், இன்றைய நாள் நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள், யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான், வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், அவன் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் மிக இரக்கம் காட்டக்கூடியவன் என்ற வார்த்தையை பாவித்து தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து ஈஜிப்ட் மிஸ்ரிலே தங்குமாறு அழைப்பு விடுக்கிறார்கள். அதற்கு பிறகு கன்ஆனில் இருந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம் மிஸ்ரிலே வந்து தங்க ஆரம்பிக்கிறார்கள். அங்கிருந்து யூதர்களுடைய அந்த வழித்தோன்றல் ஆரம்பிக்கிறது. காலம் செல்ல செல்ல கிபுத்தி வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஈஜிப்டை ஆக்கிரமிப்பு செய்து பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இந்த கிபுத்தி வம்சத்தை சேர்ந்தவன் தான் ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் ஈஜிப்டுடைய ஆட்சியை கைப்பற்றி இவன் பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தி அவன் அரசாட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கிபுத்தியினர் மூலமாக பனு இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் இவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறான். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் அழிக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு ஈஜிப்டிலிருந்து வெளியாகி தூர் சீனாயுடைய மலை பிரதேசத்திலே இந்த யூதர்கள் பனு இஸ்ரவேலர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த யூதர்களுக்கு கட்டளையிடுகிறான், நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பலசாலிகளுடன் யுத்தம் செய்யுங்கள். நன்றாக இந்த இடத்திலே விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன கூறுகிறான், நீங்கள் பலஸ்தீனுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பலசாலிகளுடன் யுத்தம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். சூரா மாஇதாவிலே அல்லாஹ் இதை பற்றி தெளிவாக கூறுகிறான். யா கௌம் உதுகுலு அல் அர்தல் முகத்தஸத அல்லதி கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நிர்ணயித்த கடமையாக்கிய அந்த பரிசுத்தமாக்கப்பட்ட மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ளால் நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்று சொன்ன நேரத்திலே, கண்ணியமானவர்களே, இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? கோழைகள். கண்ணியமானவர்களே, அவர்கள் வீரம் கிடையாது, கோழைகள். என்ன செய்தார்கள்? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பகுதியிலே, பலஸ்தீன் பகுதியில் அந்த நேரத்தில் வாழ்ந்த பலசாலிகளுடைய பலத்தை கேள்விப்பட்டு சொன்னார்கள், யா மூசா இத்ஹப் அன்த வ ரப்புக் ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்களும் உங்களுடைய இரட்சகனும் போய் அவர்களோடு யுத்தம் செய்து கொள்ளுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னவர்கள் தான் இந்த யூதர்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போக பயப்பட்ட யூதர்கள் இன்று எப்படி அது நம்முடைய பூமி என்று சொல்ல முடியும்? கண்ணியமானவர்களே, அது அவர்களுடைய பூர்வீகமே கிடையாது. இதை பற்றி நாம் பார்க்க போனால் கண்ணியமானவர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். வரலாறு என்ன கூறுகிறது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து நாங்கள் பார்த்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். இப்ராஹிம் பின் ஆசர் பின் நஹூர் பின் சாரூ பின் ஆபிர் பின் ஷாலிஹ் பின் அர்ஃபக்ஷத் பின் சாம் பின் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம், இவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம், இவர்களும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் சாம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள், வம்சத்தை சேர்ந்தவர்கள். இந்த இருவர் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தை பிறக்கச் செய்கிறான். அப்ப இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் யார்? சாம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள், அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள். இவர்களைத்தான் யூதர்களுடைய தந்தை என்று சொல்லப்படும், ஜத்துல் யஹூத் என்று சொல்லப்படும். அடுத்த மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் முடிக்கிறார்கள். ஆனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சாமுடைய வம்சாவளியை சேர்ந்தவர் கிடையாது.
கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடுத்த மகன் ஹாம். இந்த ஹாமுடைய வம்சத்தை சேர்ந்தவர் தான் ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, இந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அரபியர்களுடைய வழித்தோன்றல் உருவாக ஆரம்பிக்கிறது. இந்த பரம்பரையில் இருந்து தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வெளியாக்கினான். கண்ணியமானவர்களே, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்ப காலத்தில் ஜோர்தான் சிரியாவுடைய பகுதியில் தான் வாழ்ந்தார்கள். இதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஹாம். இந்த ஹாமுடைய குழந்தைகள், அவருடைய முக்கியமான ஒரு மகன் தான் கன்ஆன். இவர் யமனுடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த கன்ஆனுடைய மகன் தான் சலாம் என்று சொல்லக்கூடியவர். இவர் யமனுடைய பகுதியிலே வாழ்ந்துவிட்டு தற்பொழுது இருக்கக்கூடிய பலஸ்தீன் ஜெருசலத்துடைய பகுதிக்கு வந்து அங்கே வாழ ஆரம்பிக்கிறார். இந்த சலாமை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஹாம், ஹாமுடைய மகன் கன்ஆன், கன்ஆனுடைய மகன் சலாம். இவர் மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியாக இருந்தார். எப்பொழுதுமே இறைவனை இபாதத் செய்து கொண்டு வணங்கி கொண்டு இருந்தார். இவர் வணங்கிய இடம்தான் ஓர் ஷலாம் என்று சொல்லப்படும். அவர்களுடைய பாஷையில் ஓர் ஷலாம் என்று சொன்னால் மதீனத்து சலாம், சலாமுடைய பட்டணம். இவர் வணங்கிய இடம் அந்த பலஸ்தீனுடைய பூமி. அங்கேயே இவர் தங்கி, இவர் அங்கேயே வாழ்ந்து, இவர்களுடைய பிள்ளைகள் அங்கேயே பிறந்து வளர ஆரம்பிக்கிறார்கள். இவர் அந்த இடத்தில் அதிகமாக இபாதத் செய்ததின் காரணமாக ஓர் ஷலாம், ஓர் ஷலாம் என்று சொல்லி ஓர் ஷலேம் என்ற பெயர் இதன் மூலமாகத்தான் வந்தது. ஓர் ஷலேம் என்பது ஜெருசலத்துடைய பழைய பெயர். கண்ணியமானவர்களே, தற்பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கக்கூடிய இடம் ஜெருசலம். இந்த ஜெருசலத்துடைய பழைய பேர் ஓர் ஷலேம். இந்த ஓர் ஷலேம் என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? அந்த சலாமுடைய பட்டணம் என்ற வார்த்தைக்கு தான் ஓர் ஷலேம் என்று சொல்லப்படும். இந்த இடத்தில் ஹாம் அலைஹிஸ்ஸலாம், ஹாமுடைய குழந்தைகள் தான் வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். இவர்கள் ஈஜிப்டில் இருந்தார்கள். ஈஜிப்டில் இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் முடிக்கிறார்கள். இந்த ஹாமுடைய குழந்தைகள் தான் பலஸ்தீன பூர்வீக குடிமக்கள். யூதர்கள் கிடையாது. கண்ணியமானவர்களே, ஏனென்று சொன்னால் யூதர்கள் அடுத்த மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். தற்பொழுது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யார்? ஹாம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள், அந்த சலாமுடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். அதாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவர்களுடைய குடும்பத்தார் வாழ்ந்த இடம் தான் பலஸ்தீனுடைய பூமி. இப்பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கண்ணியமானவர்களே, அதனால் யூதர்களுடைய பூர்வீகம் பலஸ்தீன் கிடையாது. அவர்கள் கன்ஆன், ஈஜிப்டுக்கு பக்கத்தில் இருந்த ஊரில் வாழ்ந்தவர்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யுத்தத்துக்கு வாருங்கள் என்று பலஸ்தீனுக்கு அழைத்தும் இவர்கள் வர மறுத்தவர்கள். வர மறுத்த கோழைகள் எப்படி இன்று இது எங்களுடைய பூமி என்று சொல்ல முடியும்? கண்ணியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். அதனால் இந்த பலஸ்தீன் ஜெருசலம் என்பது யூதர்களுடைய பூர்வீகம் கிடையாது. அது ஹாமுடைய வம்சாவளியை சேர்ந்த அந்த பலஸ்தீனிய குடிமக்களுடைய பூர்வீகம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில் வந்தவர்களுடைய பூர்வீகமே தவிர இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த இடத்திற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. அப்படி இருக்க எப்படி இது யூதர்களுடைய புனித பூமியாக, ஹோம் லேண்டாக, மதர் லேண்டாக மாற முடியும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமான மார்க்கத்தை பற்றிய விளக்கத்தை தருவானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுகளில் யூதர்களை பற்றிய பல விடயங்களை தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மார்க்கத்துடைய விடயத்தை அதிகமாக கற்று அமல் செய்யக்கூடிய கூட்டத்திலே சேர்த்துள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.